ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. என்னடா இது பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து மேங்கோவில் செஞ்ச ஐஸ்கிரீம் தாங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே அப்படியே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, சேம் அதே டேஸ்ட்டில் இருக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஃபுல்லாக நான் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறேங்க. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. நம்ம வீட்டிலலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்கிறது. எக்ஸ்ட்ராலாம் வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லைங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ஐஸ்கிரீம் கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாம்பழம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் வந்து இங்கே பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான். ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க ஐஸ்கிரீம். ஸோ நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. இப்போ பால் வந்து நல்லா ஃபஸ்ட்டு கொதிச்சு வரட்டும். இங்கே பாருங்கள், இப்போ பால் நல்லா கொதிக்குது. நான் வந்து ஒரு 10 பாதாம் எடுத்துருக்கிறேன். இந்த பாதாம் அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு 10 முந்திரி எடுத்துருக்குறேங்க. இந்த முந்திரியும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாதாமும் முந்திரியும் நல்லா வேகட்டும் இந்த பாலில். அதே மாதிரி பால் வந்து நம்மளுக்கு நல்லா சுண்டி வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இல்லைனா அடியில் வந்து அடி பிடிச்சிரும். அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. ஸோ இப்போ நல்லா சுண்டி வரட்டும். இப்போ இந்த பால்லே வந்து இங்கே பாருங்கள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிட்டேன். இப்போ சுகரையும் இதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் வந்து நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மாம்பழத்துலேயும் ஆல்ரெடி சுகர் இருக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால் கொதிச்சு சுண்டி வரத்துக்குள்ளார நான் வந்து இங்கே பாருங்கள், இப்போ ஒரு மாம்பழம் எடுத்துருக்குறேங்க. பங்கனப்பள்ளி மாம்பழம் தான் எடுத்துருக்கிறேன். புளிப்பு இல்லாமல் மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாம்பழத்தை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃப்ளஷை மட்டும் நம்ம அப்படியே அழகாக எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குறுக்குலையும் கட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போ கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இங்கே பாருங்கள், இப்படி எடுத்திங்கன்னா இந்த ஃப்ளஷ் எல்லாம் அப்படியே அழகாக நம்மளுக்கு வந்துடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாம்பழத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மேலே டாப்பிங்க்கு வந்து கொஞ்சம் பீசஸ் மாம்பழம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி டாப்பிங் போடுறதுக்கு பிடிக்கலனாக்கா எல்லாத்தையுமே இதிலே ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ எல்லா மாம்பழத்தையும் நம்ம இந்த மாதிரி ஃப்ளஷ் மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ மாம்பழம் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நான் கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது பால் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து நான் நல்லா நைஸாக சூப்பராக அரைச்சிட்டுங்க. இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ வந்து கஸ்டர்ட் மில்க் பவுடர் வந்து நான் மேங்கோ ஃப்ளேவரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம பால் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு போடும்போது நல்லா அப்படியே மேங்கோ ஃப்ளேவர் கிடைக்குங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ பால்லாம் நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்காயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, இந்த கஸ்டர்ட் மில்க், இது வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு பால் திக்காக கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. ஊற்றும் போது எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக திக்காக ஆயிடுச்சு. இந்த சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் இந்த மாதிரி நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து நல்லா இப்போ இந்த அளவுக்கு திக்காயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம ஃபேன் காற்றுல வச்சு ஃபஸ்ட்டு ஆற வச்சுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து வேறு ஒரு ஜார் எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க பார்த்தீங்களா, இந்த மில்க்கு இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடலாம். ஏன்னா இதில் நம்ம முழுசாக பாதாம்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் இந்த பல்ப்பையும் அப்படியே இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை நம்ம நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா சூப்பராக அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அப்படியே ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் வந்து இங்கே பாருங்கள், கொஞ்சமாக மாம்பழம் ஒரு பீஸ் அளவுக்கு மாம்பழம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். அரைக்கக்கூடாதுங்க, மிக்ஸ் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐஸ்கிரீம் என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்லலாம் ஊற்றிக்கோங்க. நான் வந்து பாருங்கள் இந்த ஒரு பாக்ஸில் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த ஒரு பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி குட்டி டாய்ஸ் அந்த மாதிரி குட்டி கப்லெல்லாம் வேணும்னாக்கா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்லா சூப்பராக அழகாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 10 மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வந்து ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. இப்போ ஐஸ்கிரீம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸை எடுத்து லேசாக இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம லேசாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி விட்டோம்னா நம்மளுக்கு ஐஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க. இப்போ நான் இந்த ஐஸை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஐஸு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம இதில் மேலே வந்து நான் கொஞ்சமாக நட்ஸு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த நட்ஸு நம்ம இந்த மாதிரி வந்து இதில் மேலே கொஞ்சமாக அப்படியே டாப்பிங்காக வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஐஸ்கிரீமு. நான் செஞ்ச இதே மெத்தடில் எனக்காகங்க, ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான செம்ம டேஸ்டியான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டேங்க நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.